ஓம் ஜீவாத்ம தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பூர்ணமேவ பரம் பிரம்ம பிராவிஷத் தேகமீத்ருஷம் ஆத்மரூபேன ஜீவேன சிருஷ்ட்வா வேதாந்த பாஸ்கரः. பூர்ணம் பிரம்மைவ இதம் ஷரீரம் சிருஷ்ட்வா அனந்தரம் ஸ்வயமேவ ஸ்வேன ஜீவேனாத்மனா இதம் ஷரீரம் பிரவிஷ்டவத். जनवरी मासे 13 दिनाङ्के अस्मिन् दिनस्य विषये ब्रह्मैव जीवरूपेण अवभासते. பிரம்மனேதான் ஜீவனாக ஷரீரத்தில் தோன்றுகிறார். இந்த வேதாந்த கருத்தை, முக்கியமான வேதாந்த கருத்து இன்றை பார்வைக்காக. சே அயம் தேவதா ஐக்ஷத அந்ததாஹம் இமாஹ திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேனாத்மனா அனுப்ரவிஷ்ய நாமரூபே வியாகரவானிதி. சாந்தோக்கிய உபனிஷத் 6:3-2. சா ஏஷா பரா தேவதா ஏவம் சிந்திதவதி அந்த அஹம் இமாஹ திஸ்ரோ தேவதாः பூத்வா அனேன ஜீவேன ஆத்மனா இதம் ஷரீரம் பிராவிஷ்ய நாம ரூபே வியாகரவானிதி. பரபிரம்மன் சிருஷ்டியை செய்துவிட்டு ஆஹா, நானே இந்த அனைத்து ஷரீரங்களிலும் ஆத்மாவாக நானே உள்புகுகிறேன் என்று உள்புகுவதன் மூலமாக எண்ணற்ற நாமரூபங்கள் தோன்றின. பரஸ்யைவ பிரம்மணः பரா தேவதா இதி நாமாந்தரம் இதம் விஸ்வம் சிருஷ்ட்வா ஜீவரூபேன அனுப்ரவிஷ்ய நாமரூபாகாரேன அவபாசமானம் பரபிரம்மைவ நது அச்சேதனம் பிரதானம். எல்லா உயிரினங்களுக்குள்ளும் உள்புகுந்தபடி சேதனமாக இயங்கிக் கொண்டிருப்பது ஓர் பரபிரம்மே. அச்சேதனமான எந்த விஷயமும் இல்லை, பிரதானமும் இல்லை. காபிலே சாங்கிய தர்ஷனே பிரதிபாதிதம் அச்சேதனம் பிரதானம் வேதாந்தேஷு ஜகத்காரணத்வேன ந அப்யுபகமதமஸ்தி. கபில மகரிஷியினால் சொல்லப்பட்ட மதங்களிலும் சரி, சாங்கிய மதத்தினால் சொல்லப்பட்ட விஷயம், சாங்கியர்னால் சொல்லப்படுகின்றபடி பிரதானம் அச்சேதனமான விஷயம் ஓர் நாளும் ஜகத்துக்கு காரணமாக கருதப்பட முடியாது. பிரத்யுத சர்வபூதானாம் ஆத்மபூதம் சின்மாத்திரஸ்வரூபம் பரமேவ பிரம்ம ஜகத்காரணமிதி வேதாந்தேஷு அப்யுகம்யதே. பிரத்யுத தோன்றுகின்ற வந்திருக்கக்கூடிய சர்வபூதானாம் எல்லா பூதங்களிலும் ஆத்மாவாக எது விளங்குகிறதோ, சைத்தன்ய ஸ்வரூபமாக கொண்டிருக்கிறது எதுவோ அதுவே பரபிரம்மம், அதுவே இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்பதுதான் வேதாந்தத்தினுடைய கருத்து. அதுதான் வேதாந்தம் கற்பிக்கும் கருத்து. தேஜஹா ஆபஹா அன்னம் இத்யேதானி த்ரீணி பூதானி சிருஷ்ட்வா தத்வாரா இமம் பிரபஞ்சம் சிருஷ்ட்வா அனந்தரம் ததேவ பரபிரம்ம அஸ்மின் ஜகதி ஜீவரூபேன அவபாசதே. சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லுகின்றபடி திரிவித்கரணம் என்ற 3 பூதங்களை கொண்டு இந்த பிரபஞ்சமானது தோற்றுவிக்கப்பட்ட பிறகு பிரம்மனே அந்த தோற்றுவித்தலின் உள் புகுந்து பிரம்மனேதான் ஜீவனாக தோற்றம் அளிக்கிறது. சம்சாரி ஜீவரூபேன அவபாசமானம் பரபிரம்மைவ. ஒரு சம்சாரியாக துன்பத்துக்கு உட்பட்டவனாக தோன்றுகின்ற இந்த ஜீவன் பரபிரம்மே. இந்த கருத்து தெரிந்தவன் சம்சாரி அல்ல, இந்த கருத்து தெரியாதவன் சம்சாரி. ஜீவாக பரபிரம்மஸ்வரூபா ஏவ நைவ தூ பிரம்ம பின்னாக. ஜீவன் என்பவன் பரபிரம்மஸ்வரூபமே. அவன் பிரம்மத்திலிருந்து ஒருபோதும் பிளவுபட்டவனோ மாறுபட்டவனோ வேறுபட்டவனோ அல்ல. அதனால் பிரம்மைவ ஜீவரூபேன அவபாசதே இது வேதாந்த பாஸ்கராய நமஹ.